2026ஆம் வருடம் கடக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? எப்ப பார்த்தாலும் கடக ராசிக்காரர்கள் என்ன சொல்லுவாங்க, ஒரு ஒரு இடத்துல ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல இருக்கவங்கலாம் கடக ராசிக்காரர்களா இருப்பாங்க. என்ன எத்தன ராசி இருந்தாலும் ஒரு வீட்ல கடக ராசிக்காரர் குழந்தையோ, ஒரு கடக ராசிக்காரர்கள் வீட்டு தலைவனாவோ இருந்தா, அந்த வீட்டில எல்லாருமே நல்லா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, கடக ராசிக்காரர்கள வந்துட்டு ஒரு கடவுள் மாதிரி சொல்லுவாங்க. இவங்க இருந்தா உங்களுக்கு வந்துட்டு ஒரு பாதுகாப்பு வளையம் மாதிரி இருக்கும் அப்படின்னு. அந்த கடக ராசிக்காரர்களுக்கு 2026 வருடம் எப்படி இருக்கும்? 2026 பொறுத்தவரைக்கும் கடகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டன் இயர்ன்னே சொல்லலாம். ஓ! தங்கமான வருடம் ஏன்னா, அப்படிங்கிற மாரி. அவங்களுக்கு வந்து இப்பதான் யோக சனி காலமானது தொடங்குது. யோக சனி காலம் தொடங்க போகுது. ஏன்னா, வரக்கூடிய மார்ச் மாசம் 6ஆம் தேதி அஷ்டமத்து சனி முடிஞ்சு யோக சனி காலம் தொடங்க போகுது. யோக சனி காலம் தொடங்குறதால பிப்ரவரி 6ல இருந்தே உங்களுக்கு நடக்கும்னு நான் முன்னாடியே சொல்றேன். இப்ப பொங்கல் முடிஞ்ச உடனே நடக்க ஆரம்பிச்சிரும். அப்ப இப்பயே தொழில் வாய்ப்பு, புதிய வேலை வாய்ப்பு, புதிதா இது வரைக்கும் சும்மா குப்பையா அதான் நல்லா புரியுங்க. பிச்சை மந்தமா. ஆமா பிச்சைக்காரனுக்கும் இறைவன் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார் என்றால் அது 9ஆம் இடம் யோக சனி காலத்துல தான் கொடுப்பார். 9, 10, 11 3 அப்ப 3 2.5 7.5 வருஷம் கொடுத்துட்டு தான் அப்புறம் 7.5 பிடிப்பார் சனி பகவான். புரியுதுங்களா உங்களுக்கு? ரோட்ல இருக்கவங்க ஒரு வாய்ப்பு கொடுப்பார். சும்மா பிச்சைக்காரியா இருக்கவங்க கூட ஒரு பணக்கார இடத்துல வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாரு. அப்ப கடகராசிக்கார பெண்கள் வந்து ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கடகராசி ஆண்கள் வந்து பெரிய இடத்துல பொண்ணு கட்டிக்கலாம். அப்ப கடகராசிக்காரர்களுக்கு தொழில் அமையும். தொழிலை விரிவாக்கம் பண்ணும். நேத்து வரலைக்கு சைக்கிள் வாங்க கூட காசு இல்லாம இன்னைக்கு கார் வாங்கிட்டு போயிட்டு இருப்பான். அந்த மாதிரி ஒரு யோகமான காலம். அதுல குரு பகவான் உங்க ஜென்மத்துல வரார். அதனால வரக்கூடிய பணத்தை முதலீடு பண்றதுல சிக்கல். கடன் அடைப்போமா தொழில தொடங்குமா அப்படி குழப்பம் ஒரு குழப்பமா வந்துரும். இருக்கும். கடன் அடைச்சா தொழில் தொடங்க முடியாது. தொழில தொடங்கினா கடன் அடைக்க முடியாது. அப்ப எது பண்ணணுங்கிறது தெளிவான சிந்தனை வச்சுக்கணும். 1. 2வது வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் மாசத்துல உங்க ஜென்மத்திலேயே கேது ஏறி உட்காருவார். அப்ப கேது ஏறி உட்காரும் போது குழப்பம் வம்பு வழக்கு. இப்ப நீங்க தொழில் தொடங்கிட்டீங்க, கடன் பேலன்ஸ் இருக்கு. அப்ப கடனுக்கு ஒரு நோட்டீஸ் விட்டுருவான். அப்ப கடனுக்காக வீடு இளம் போயிடுமோ அப்படிங்கிற பயத்தை உருவாக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா முறையா வட்டி கட்டி முறையா அந்த கடனை நேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தொழில் தொடங்கணும். அப்ப எல்லாமே சிந்திச்சு செயல்பட்டால் இந்த ஆண்டு கோல்டன் இயரை கரெக்டா வரவேற்றுக்கலாம்.